விமலோட அடுத்த படம் வடம். இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபாஸோட தி ராஜசாப்போட செகண்ட் சிங்கிள் டிசம்பர் 17 ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கோட ஒரு ப்ரோமோ கூட இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அருண் விஜயோட ரெட்டத்தல மூவிக்கான ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. டிசம்பர் 25 மூவி ரிலீஸ் ஆகும். பராசக்தி படத்தோட தேர்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. சாங் நல்லா இருக்கு. தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படம் போஸ்ட்போன் ஆக போறது ஒரு சில டேஸா நியூஸ் போய்கிட்டு இருக்கு. என்ன ரீசன் பார்த்தா மூவில இருந்து எந்த அப்டேட்டுமே வரல. சோ இதனால படம் போஸ்ட்போன் தான் ஆக போகுதுங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஆனா எனக்கு கிடைச்ச நியூஸ் படி பார்த்தோம்னா மூவி போஸ்ட்போன் ஆகாது. கண்டிப்பா ஜனவரி 9 ரிலீஸ் ஆயிடும். சோ மூவியோட ரிலீஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ப்ரொமோஷன்ஸ் இந்த வாரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டோம். ப்ரொமோஷன்ஸ் இப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரிலீஸ் ஆகுற வரைக்குமே நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப ஜனநாயகன் படத்தை கேரளாவில் ரிலீஸ் பண்ற கேரளா டிஸ்ட்ரிபியூட்டருமே கூட கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு 25 days to go. சோ படத்தோட ரிலீஸ்ல எந்த சேஞ்சும் இல்ல. படம் ஜனவரி 9 தான் ரிலீஸ் ஆகுது. சூர்யாவோட சூர்யா 46 மூவிக்கான ஃபைனல் ஸ்டெடியூல் ஷூட்டிங் ஹைதராபாத்ல போது நேத்திக்கு தான் நான் சொன்னேன். இப்போ இந்த ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இது அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கேக் வெட்டி இது செலிப்ரேஷன் பண்ற மாதிரி ஒரு சில போட்டோஸ் கூட வந்திருக்கு. வெங்கட்லூரி டைரக்ஷன் பண்ணிருக்கிற இந்த படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும். மோஸ்ட்லி கருப்பு படம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிரணும். ஒருவேளை கருப்பு படம் ரிலீஸ் தள்ளி வந்துச்சுன்னா இந்த படமும் தள்ளி போற மாதிரி இருக்கும். பராசக்தியோட தேர்ட் சிங்கிள் அப்டேட்டே வந்துருச்சு. ஏன் ஜனநாயகன் அப்டேட் இன்னும் வரல, ஜனநாயகன் அப்டேட் ஏன் டிலே ஆகுதுன்னு கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி இப்பதான் சொல்லியிருந்தேன். இந்த வாரத்துல இருந்து அப்டேட் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிட்டோம். படையப்பா 2 வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. இல்ல இந்த படம் வராது. தனுஷில் அப்புறம் வந்து டைரக்டர் படம் பத்தி கேட்டிருக்காரு. இதுக்கான ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. மோஸ்டா அடுத்த வருஷம் பிப்ரவரியில மார்ச்ல இந்த மூவிக்கான அப்டேட் வரும். தெரே இஷ்குமேன் மூவிக்கான பட்ஜெட்டை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். குட் பை டக்லியோட வசூலை கேட்டிருக்காரு. இதையும் நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து அஜித் ரிப்பீட்டடா ஒரே டைரக்டர் கூட படம் பண்றாருன்னா அது அவரோட விருப்பம். அவர் யாரு கூட படம் பண்ணணுங்கிறது அவரோட சாய்ஸ் தான். மத்த ஹீரோஸ் எப்படி பண்றாங்கன்னா அவரும் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு ஒரு டைரக்டர் கூட கம்ஃபர்டபுளா இருக்குன்னா திரும்ப அவர் கூட தான் படம் பண்ணுவாரு. படையப்பா ரீ ரிலீஸோட வசூல கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மதியம் போட்டுட்டேன். அந்த வீடியோ பாருங்க. இதுக்கான பதில் எனக்கு தெரியல. நிறைய நாளா இந்த கமெண்ட்டுக்கு நான் கமெண்ட்லயே கூட ரிப்ளை பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இதுக்கு என்னோட கெஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பத்தி என்னோட ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. நல்ல சீரிஸ் தான், ஆனா ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். சோ பொறுமை இருந்தா தான் இந்த சீரிஸை பார்க்க முடியும். ஆனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பராசக்தி படத்தோட ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணி ஜனவரி 9 கொண்டு வர போறதா சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. எனக்கு வந்து நியூஸ் படி இதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது. ஜனவரி 14 தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பாஷா. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன்.